2025 மேஷராசிக்காரர்களுக்கு சனி வக்கர பலன் எப்படி இருக்கும்? பொதுவாகவே இது செவ்வாயினுடைய ராசி இல்லைங்களா? அதனால் புதிய தொழில் ஆரம்பிக்கிறதோ அல்லது புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதோ, ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இது வரைக்கும் உங்களுக்கு மேலதிகாரிகள் தொல்லை இருக்கிற அந்த வேலையில் இடமாற்றமோ, அவங்களே கூட அவங்க வேலையை விட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு ப்ரமோஷன் இது வரைக்கும் கெடுத்துட்டு இருந்தாங்கன்னா கூட அவங்க வேலையை விட்டு போயிடுவாங்க. அந்த இடம் காலியாச்சுனாலே உங்களுக்கு முதல்ல மன நிம்மதியும் சந்தோஷம் வரும். தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். எப்பவுமே சனி வக்கரம் பெறுகிறான் அப்படின்னு சொல்லும்போது வருமானங்கள் கூடும், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இது வரைக்கும் மருத்துவ செலவு இருந்தது அத்தனையும் போகும். சார், அவர் அதே 12ஆம் வீட்டில் தானே இருக்கார் அப்படின்னு சொன்னால், அவர் நட்சத்திர கால் மாறுறார், பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய காலுக்கு மாறப்போகிறார். ஆகவே பலன் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதை எல்லாத்த விட குரு உங்களுக்கு அதிச்சாரமாக கடகத்துக்கு போகிறார். கடகத்துக்கு போகும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அந்த வருமானங்கள் கூடுறது மட்டும் இல்லை, வெளிநாடோ வெளி மாநிலமோ அதிக பொறுப்பு தரக்கூடிய இல்லை படிக்கிறதுக்கு போகக்கூடிய பிள்ளைங்களுக்கு, பெண்களுக்கு நகைகளோ சொத்துக்களோ பண விரயம், அது மட்டும் இல்லை சுப விரயமாக இருக்கும். இப்போ சுப விரயம் வேணும்னா ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு வாங்கிறது, ஒரு ஃப்ளாட் வாங்கிறது அப்படிங்கிறதுலாம் சில சொத்துக்கள் கூட சேரும். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே 7.5 சனி காலத்தில் விரயம் ஜாஸ்தியாக இருக்கும். விரயம் சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டாவது, இந்த அதிச்சாரத்தில் குரு வர்றார் பாருங்க. இந்த குரு வர்றது உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு தான் வர்றார். ஆனால் அவருடைய பார்வைகள், அவருடைய உதவிகள் எல்லாமே ஒரு 2 மாதம் தட்டி போனால் கூட அதுக்கு பிறகு உங்களுக்கு மீண்டும் அவரது 5ஆம் பார்வை உங்களது 7ஆம் வீட்டுக்கு கிடைக்கும், 9ஆம் வீட்டுக்கு கிடைக்கும். ஆகவே தொழிலில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள், சங்கடங்கள் இதெல்லாம் போகும். கடன் ரொம்ப இருந்தது பாருங்கள், அதெல்லாம் தீரும். கடன் தீரணுன்னா வருமானம் வரணும் இல்லைங்களா? மருத்துவ செலவு குறையும். இது எல்லாத்த விட மனோபயம் நீங்கும். மனோ வியாக்குலம், வழக்கு வியாஜியங்கள் இது எல்லாம் அண்டர் கண்ட்ரோலில் வரும். மொத்தத்தில் இந்த சனி வக்கரன் சுப பலனை கொடுக்கும். குரு அதிச்சாரமாக போகிறது எப்பவுமே ஒன்று நல்லா புரிஞ்சுங்க. குருவுக்கு எப்பவுமே தப்பு செய்ய தெரியாது. குரு தான். ஆகவே தைரியமாக இந்த சனி வக்கரம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஷேர் பண்ணுங்கள், பேசுவோம்.